மனித அடுத்த வார்த்தை கண்டுபிடிச்சுன்னு பார்த்தலாம். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிட்டு விஜய் காவேரியும் இதுக்கு மேலேயும் யாருக்காகவும் யோசிக்காமல் விஜய் காவேரி தன்னோட லைஃப் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் அவங்க பாட்டிக்கிட்ட எல்லாமே பேசிட்டு வந்தது ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார். இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறது கிடையாது. நான் என் காவேரி கூடவே போய் என் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலேயும் இவங்க முக்கியம் அவங்க முக்கியம்னு மற்றவங்க எமோஷனுக்காக நாங்கள் எங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகவே இல்லை. உடனே தாத்தா சொல்லுவார், என்ன தம்பி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? காவேரி மாசமாக இருக்கான்னு சொல்கிறேன். அவகிட்ட நான் ஒரு வாரத்தை கூட இன்ன வரைக்கும் பேசலை. காவேரி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வாப்பா, நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம். எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. பாட்டி ஏதாவது பேசினானா நான் அவளை பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே எங்களால் எந்த தொந்தரவும் வராது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, வேண்டாம் தாத்தா, இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது பாட்டி சித்தி எல்லாரும் இருக்கிற சூழ்நிலையிலையும் எல்லாரும் இருக்கிற மனநிலைமையிலையும் காவேரி சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, நல்லா அக்கறையாக கவனிச்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா தாத்தா, காவேரி ப்ரெக்னென்ட்டான முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான சந்தோஷத்தையுமே நான் கொடுத்தது கிடையாது. அவங்க வீட்லேயே நிறைய பிரச்சனை. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது அவங்க வீட்டுக்கும் இப்போ தான் தெரியும். அவளுக்கு யாரும் எந்த ஒரு அக்கறையும் கொடுத்ததில்லை, எந்த கேரிங்கும் அவள் எதிர்பார்த்ததும் கிடையாது. அதே வீட்டுக்குள்ளே தான் கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அது அன்பும் பாசமும் காவேரிக்கு கிடைச்சதே கிடையாது. நானும் என்னாலேயும் அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் திரும்பி காவேரி இங்கே கூட்டிகிட்டு வரேன். உங்களோட மொத்த கோவமும் மொத்த வெறுப்பும் காவேரி மேலே தான் போகும். இதுக்கு மேலேயும் காவேரியோட எமோஷனில் விளையாட நான் தயாராகவே இல்லை தாத்தா. காவேரியோட புருஷனா இனிமேல் அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுத்தே ஆகணும். அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக நான் எப்போதும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் முடிவு எடுக்கணும்னு எனக்கே தெரியும். தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போக, உடனே பாட்டி தாத்தாவை நீங்கள் ஏங்க அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்ருக்கீங்க? அவனுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு புரியவே புரியாது. அவனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் பார்த்துடலாம். இப்படியும் அந்த பசுபதி இவங்க 2 பேத்தையும் நிம்மதியாக இருக்க விடவே போகிறது கிடையாது. இவன் நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டான். எப்படியெல்லாம் என் மேலே பழி போடுறான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடு, நீ எல்லாம் ஒரு பாட்டியா? இவ்வளோ நாள் நீ நல்லவளாக நல்ல எண்ணத்தோடு இருந்த. என்றைக்கு இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னைக்கே நீ தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டு உன் மனசில் தப்பான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அவங்க பொண்ணு, என்னப்பா நீங்கள் என்ன குத்தி காட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. விஜய் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கும் விஜய் தானாக முடிவெடுக்கிறதுக்கும் அந்த காவேரி விஜயை மயங்கி வச்சிருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நானும் என் புருஷனும் தானா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா வயசான காலத்தில் நாங்கள் 2 பேர் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? அவனும் ரோஷப்பட்டு போயிட்டான். அவன் நான் காலிலே விழுந்தாலும் தலையில் நின்னாலும் அவன் பொண்டாட்டி விட்டு கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தாண்டி. நீயும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது நானும் ஆசிரமம் அந்த மாதிரி போய் தொலைஞ்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே உடனே நீ ரொம்ப ஓவராக பேசாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் புள்ள உன் கூடயே இருப்பான். நான் விஜய் நம்மக்கிட்ட வரவே மாட்டான் பாரு. இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. என்ன பண்ணி தொலைகிறது? இருந்தாகணுன்ற கட்டாயத்தினால மட்டும்தான் இருக்கேன். ஆனாலும் நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் உடனே காவேரியை தேடி போவார். காவேரியை தேடி போனதுமே அவங்க வீட்டுக்கு போகலாமா வேண்டாமான்ற யோசனையிலேயே காவேரிக்கு கால் பண்ணி பக்கத்தில் வர சொல்லுவார். காவேரி, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், முக்கியமான முடிவெடுக்கிறதுக்காக கூப்பிடுறேன். நீ டிலே பண்ணாமல் உடனே பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி விஜய் கூப்பிடுவார். காவேரி உடனே போனதுமே, காவேரி நான் வீட்டில் பேசி பார்த்தேன். பட் பாட்டி சித்தி எல்லாருமே என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்ம 2 பேர் பிரிஞ்சால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்போம். அதுவும் போக உனக்கு காவேரி வேண்டவே வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. எனக்கு இன்னொரு யோசனை தோணுது காவேரி, நீ அதுக்கு சம்மதிப்பியா இல்லையான்றது எனக்கு சுத்தமாக தெரியல. உன் ஐடியாவையும் உன் சஜஷனையும் கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஜய் சொல்கிறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் பாட்டி இவ்வளோ கோவப்படுறாங்க? தாத்தாக்கும் என் மேலே கோவமா அப்படின்ற மாதிரி கேட்க, தாத்தாக்கெல்லாம் உன் மேலே கோவம் இல்லை காவேரி. பாட்டி தான் யாரும் தப்பாக டைரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீ என் கூட இருந்தால் பசுபதினால் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது, என் லைஃப் இப்படியே போயிடும் அப்படி இப்படின்னு எமோஷ்னலாக ட்ராமாட்டிக்கலாக பேசி அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பாட்டி இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க. ஆனாலும் தாத்தாக்கு பாட்டி மேலே கோவம்தான். என்னையும் அந்த வீட்டிலேருந்து வரதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் நான் உனக்காக தான் ஒரு டிசைட் பண்ணி வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் தனியாக போய் தனியான ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காவேரி. நீ நம்ம குழந்தைன்னு மட்டும் நமக்காக வாழ ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலேயே உங்கள் வீட்டில் இருந்து அவங்களுக்கும் நம்ம பிரச்சனையாக இருக்க வேண்டாம். அவங்களுக்கும் ஒரு பாரத்தை கொடுக்க வேண்டாம். நம்மளை பற்றி யோசித்து அம்மா பாட்டி எல்லாருமே கவலைப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கும் அந்த டென்ஷனே கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி எங்கள் வீட்டிலே நான் தாத்தா பாட்டி அப்படின்ற எந்த இதுவும் வேண்டாம். இப்போதைக்கு நம்ம லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம
கல்யாணம் பண்ணதுலேருந்து ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுத்தது கிடையாது. நான் வந்து உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு அஃபிஷியலான புருஷன் பொண்டாட்டியாக நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். அதுதான் வந்துட்டு நம்மளை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் நினச்சவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்லை, இவங்க வந்து ட்ராமாக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க, இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினவங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும். நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம தனி கொடுத்தன போய் நல்லா வாழ ஆரம்பிக்கணும். நான் உன்னை எப்படி எப்படி இல்லாமல் கவனிச்சுக்கணுன்ற நிறைய பிளான் இருக்குது. ஒரு பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது புருஷனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும்னு நினச்சி பாரு. அந்த ஆசையெல்லாம் நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுவும் போக என் குழந்தைக்கு நான் பக்கத்துலேயே இருந்து ஒரு நல்ல அப்பாவாக வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக போய் நம்ம லைஃப்பை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஓகே தான் விஜய், நான் கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணுறேன். இதவே தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விதமான பாரமாகவும் இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் எக்காரணத்தை கொண்டு வாங்கிடக்கூடாது. காவேரி விஜய்னா அந்த மாதிரி ஒரு கப்பல், அந்த மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாருமே அவங்க வாயாலேயே சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். நான் உங்கள் கூட வரக்கு நான் சம்மதிக்கிறேன் விஜய். இப்போ இம்மிடியேட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து வீடு பார்க்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தெரியும் இதெல்லாம் பெரிய ப்ராசஸாக என்ன? நான் நினச்சேன்னா இப்போ ஒரு ஃபோன் கால்லேயே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் என்னால் புக் பண்ண முடியும். நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டு எந்த அப்பார்ட்மெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இல்லை அப்பார்ட்மெண்ட் எடுக்கவா, இல்லை இண்டிவிஜுவல் வில்லா எடுக்கவா, இல்லைனா உனக்கு பிடிச்ச மாதிரி கொடைக்கானல் செட்டப்பில் வந்துட்டு ஒரு ஹவுஸ் மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி எடுக்கலாமான்றதை நான் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் உன்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி அத்தைக்கிட்டேயும் வந்து சொல்லி நம்ம நிலைமையும் நம்மளோட எமோஷனையும் புரிய வச்சு உன்னை முறைப்படி நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, அந்த பசுபதி பிரச்சனை என்னாச்சு? அந்த பசுபதி பிரச்சனையை கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு ஓரம் கட்டி வை. நான் அது என்ன ஏதுங்கிறத பார்த்து அதை நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். அதெல்லாம் யோசிச்சு நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காத. அம்மாவுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அம்மாவுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீ உன் ஃபேமிலியை நினச்செல்லாம் கண்டிப்பாக கவலைப்படவே வேண்டாம். எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். உன் சார்பாக உன் ஸ்தானத்துலேருந்து எனக்கு வந்து என் ஃபேமிலிக்கு, என் பொண்டாட்டியோட ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி வந்துட்டு ஒரு பையனாக நடந்துக்கணுங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். அதனால் நீ அதை நினச்செல்லாம் வரி பண்ண வேண்டாம். முடிஞ்சால் நம்ம அத்தையை கூப்பிட்டு பார்க்கலாம். நம்ம கூடவே அத்தை வரக்கு சம்மதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சம்மதிச்சா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறக்காக என்ன பண்ணணுமோ அப்புறம் யோசிக்கலாம். எனக்கும் கஷ்டமாக தான் காவேரி இருக்குது. ஏன்னா இப்போ உனக்கு உன் அம்மாவோட ஹெல்ப்பும் உன்னோட அம்மாவோட சப்போர்ட்டும் எமோஷனல் சப்போர்ட்டும் கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும். அந்த பக்கம் கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த பக்கம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. உன் அம்மா வந்து எப்படி முடிவெடுப்பாங்கன்னு சத்தியமாக தெரியல. என்ன ஏதுங்கிறத அவங்ககிட்ட பேசி நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். உன்னை கேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் உனக்கு எமோஷ்னலாக அம்மா பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டனா மட்டும் நம்ம என்ன யோசிக்கணுமோ யோசிக்கலாம். பட் நம்ம கூட வரதுக்கு கங்காவும் குமரனும் சம்மதிப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க நம்மளுக்காக விட்டு கொடுத்து நம்ம கூட வந்தாங்கன்னா சந்தோஷம்தான். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடை எடுத்து தனியாக வந்து போயிடலாம். அல்லது அவங்க ஒத்துக்கல, இல்லை உனக்கும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம 2 பேரும் போகலாம் காவேரி. என்னை நம்பி நீ தாராளமாக வரலாம். உன்னை எப்படி நான் கைக்குள்ளே வச்சு தாங்கணுமோ தாங்குறேன். என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக, உனக்கு ஒரு நல்ல புருஷனாக நான் எப்போவுமே இருப்பேன். அதுக்காக தான் என் ஃபேமிலி கூட நான் இப்போ விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ சீக்கிரமாக வந்துட்டு முடிவெடுத்து சொல்லு. நான் இப்போ வந்து அத்தைக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிசைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவாங்க.